ஒரு காட்டுல ஏராளமான மரங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய வேப்ப மரமும் இருந்துச்சு. அந்த வேப்ப மரத்துல ஒரு குருவி கூடு கட்டி 2 முட்டைகளை இட்டு வாழ்ந்து வந்துச்சு. சில நாளுக்கு அப்புறம் அந்த முட்டைகள் பொரிஞ்சு குஞ்சுகள் வெளியில வந்தது. அந்த தாய்க்குருவியோ குருவி குஞ்சுங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து ஊட்டி வளர்த்து வந்துச்சு. அந்த குருவி குஞ்சுகளுக்கு ரெக்கைகளும் முளைச்சுது. தாய்க்குருவி அந்த குருவி குஞ்சுகளுக்கு பறக்கவும் கற்றுக் கொடுத்தது. ஒரு நாளே அம்மா குருவி நல்லா பழுத்த திராட்சை பழத்தை கூட்டுக்கு கொண்டு வந்துச்சு. அப்ப அந்த அம்மா குருவி சொல்லுச்சு, நீங்களா அம்மா இப்ப நல்ல பழுத்த திராட்சை பழத்தை கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க. அம்மா போய் இலை எடுத்துட்டு வந்துடுற. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்படி சொல்லிட்டு அம்மா பறவை இலை எடுக்க போச்சு. அதுக்கு தம்பி குருவி, அண்ணா வாண்ணா போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் அம்மா வரத்துக்குள்ள. அதுக்கு அண்ணன் குருவி, நீ முதல்ல போய் குளிரா தம்பி, நான் பின்னாடியே வந்துடுறேன். அப்படி சொன்னதும் தம்பி குருவி குளிக்க போச்சு. நம்ம சீக்கிரமா குளிச்சுட்டு அந்த பழத்தை போய் சாப்பிடலாம். ஜாலி ஜாலி ஜாலி. ஆசை பொறுக்காத அண்ணன் குருவி அந்த பழத்தை கொஞ்சமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு தாங்காமல் மொத்தத்தையும் சாப்பிட்டுடுச்சு. ஐயோ, நம்ம மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டுமே, அம்மா வந்து என்ன சொல்றது அப்படின்னு நினச்சி அண்ணன் குருவி பயந்துட்டு இருந்தப்ப தம்பி குருவி கூட்டுக்கு பறந்து வந்துச்சு. அப்போ தம்பி குருவி, அண்ணா நீ குளிச்சிட்டியா? அண்ணன் குருவி எல்லாத்தையும் மறைச்சிட்டு, நான் குளிச்சிட்டேன்பா. அதுக்குள்ள இலையெடுக்க போன அம்மா குருவியும் கூட்டுக்கு திரும்பி வந்துச்சு. கண்ணுங்களா குளிச்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டே அம்மா குருவி அங்கே இருந்த பழத்தை தேடிச்சு. ஆனால் அங்கே பழம் இல்லை. இல்லாததை கண்டு, கூட்டுல கொண்டு வந்த பழம் எங்க போச்சு? யார் சாப்பிட்டீங்க? 2 குட்டி பறவைகளும் நான் சாப்பிடலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துச்சுங்க. ஆனால் அம்மா பறவையோ தன்னோட 2 குழந்தைங்கள ஏதோ ஒரு குழந்தை தான் இதை சாப்பிட்டுருச்சுன்றத அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அம்மா குருவி, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த பழத்தை முழுசா முழுங்கிருக்கீங்க. அச்சோ, என் குழந்தைங்கள்ல யாராச்சும் ஒண்ணு இந்த பழத்தை முழுசா முழுங்கி இருந்தா, கொட்டையோட சாப்பிட்டு இருந்தா, அவங்களோட வயிற்றுல செடி மொழிச்சிருமே. நான் என்ன பண்ணுவேன்? அதை கேட்ட அண்ணன் பறவை, ஐயோ, அந்த பழத்தை நான் தாம சாப்பிட்டுட்டேன். இப்ப என் வயிற்றுல செடி மொழிக்குமா? ஏ வாலு, நீ தான் சாப்பிட்டியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அம்மா இப்படி சொன்னேன். பயப்படாது, கொட்டையோட சாப்பிட்டா வயிற்றுல செடி எல்லாம் முளைக்காது. அன்னக்குருவி தம்பிக்கும் தராம மொத்தத்தையும் சாப்பிட்டதுக்காக அம்மா கிட்ட சாரி சொல்லுச்சு. குட்டீஸ், இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம எந்த காரணத்துக்காகவும் எப்பவுமே நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஓகேவா?